இன்று தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறார். அவர் ஒரு நேரத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர். பணம் வேணும், பதவி வேணும்னா யார் எங்கே வேணாலும் இருக்கலாங்கிறதுக்கு இது ஒரு தகுந்த உதாரணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிரேமலதா பண்ணாங்க, அடுத்தபடி ஓபிஎஸ் போயிருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன நினைக்கிறது, எந்த ரீதியில் வைக்கிறதுங்கிறது மக்கள் நீங்கள் தான் தீர்மானிக்கணும். சொல்லுவாங்க சில பேர், பணம் பந்தியிலே உணம் குப்பையிலே அப்படின்னு. அதேமாதிரி தான் இவங்களோட அரசியல் வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருக்கு. மனிதன் சம்பாதிக்கணும் எத்தனையோ வழி இருக்குது. ஆனால் இதெல்லாம் எந்த வழிங்கிறது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சரிங்களா. காலப்போக்கில் என்ன நடந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னொரு புகைப்படம் ஒன்று வருது. அது உண்மையா இல்லை இவங்களா செட்டிங் பண்ணன்னு தெரில. ஏன்னா முதலமைச்சர் பூ கூட வச்சு நிற்கிறாரு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் காலை பிடிச்சி உட்காந்துருக்க மாதிரி புகைப்படம் வலைத்தளத்தில் வருது. அது உண்மையா பொய்யாங்கிறது மக்கள் தான் தெரிவிக்கணும். தெரியல என்ன பண்ணுறது. அரசியல் வாழ்க்கைன்னா பணம் வேணும்னாக்கா யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். யார் வேணாலும் யார் கூட வேணும் கூட்டணி வைக்கலாங்கிறதுக்கு ஒரு தகுந்த பாடம். தேர்தல் வருது. வர நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே தாவறதும் அங்கேருந்து இங்கே தாவறதும் இப்படி தான் ஓடிட்டுருக்கு அரசியல். பச்சைவந்தி கூட பல நேரம் மாறும். இந்த மனிதர்கள் எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கிறத புரிஞ்சு கொள்ளவே முடியல. அப்படி தான் இருக்குது அரசியல் வாழ்க்கை. பரவாயில்ல மக்களே, 2026 நல்ல ஒரு தேர்தல் தேர்ந்தெடுங்க.